நம்ம இந்தியா இப்போ பாகிஸ்தானை அஃபிஷியலாக அட்டாக் பண்ணியிருக்கோம். அதாவது நேற்று நைட்டு 1:05 1:25 வரை நம்ம அட்டாக் பண்ணிருக்கோம். அரை மணி நேரத்தில் 9 டிஃப்ரெண்ட் லொகேஷனில். இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் சிந்தூர்னு வச்சுருக்காங்க. சிந்தூர்னா பொட்டு இல்லைன்னா குங்குமம் அந்த மாதிரி மீனிங். அந்த பகல்காம் அட்டாக்ல தன்னோட கணவரை இழந்த பெண்கள், அதாவது குங்குமத்தை எடுக்க வேண்டிய நிலைமை வருது. நம்ம பாரம்பரியப்படி அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குங்குமத்தை அவங்களால வைக்க முடியாதுங்கிற ஒரு இதனால இதை வந்து சிந்தூர் ஆப்ரேஷன் சொல்லி வச்சு. இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண டைம்ல கூட கிட்டத்தட்ட 1 மணி இருக்கும். அந்த டைம்ல கூட நம்ம இந்தியாவோட மினிஸ்டர் PM எல்லாமே அவங்க ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து இதை பார்த்துட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அட்டாக் பண்ணது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மட்டும் இல்லை, நம்ம பாகிஸ்தானுக்குள்ளே போய் அடிச்சிருக்கோம். அதாவது இங்கிருந்து நம்ம இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்குள்ள 100 கிலோமீட்டர் உள்ள போயிருக்காங்க. பாகிஸ்தானோட எல்லா பகுதியிலேயே போய் நான் சொன்னால 9 இடத்துல அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு. அதுல 4 இடம் பாகிஸ்தான்ல உள்ள. நேரத்தையே ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க, நாங்க வந்து ட்ரையல் பார்க்க போறோம், ஒத்திகை பார்க்க போறோம்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஒத்திகை வந்து பாகிஸ்தானுக்குள்ளே போய் பார்ப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட 1:05 எல்லாரும் தூங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ஆர்மி முடிச்சிருந்துருக்கு. 1:05 to 1:25 பாகிஸ்தானே கதை விட்டுருக்காங்க. இதுல ஒரு பாகிஸ்தான் பொதுமக்கள் கூட இருக்கலாம். இதுல ஃபுல்லாவே இறந்தது ஃபுல்லா டெரரிஸ்ட் மட்டும் தான். கிட்டத்தட்ட 80 பேர்கிட்ட இறந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரே கல்ல 2 வங்காமதி பகல்காம் அட்டாக்ல இருந்த அந்த ஹெட்டையும், அது இல்லாம ஜெய்ஷ் இ முகமதுங்கிற அந்த கேங்கையும் அடிச்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணமே நம்மளோட முப்படைகள் தான். அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த 3மே டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருந்து அடிச்சிருக்காங்க. அதாவது 9 டார்கெட் அடிச்சிருக்காங்க. அது 9 டார்கெட் வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண வெப்பன்ஸ் முக்கியம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ரஃபேல் ஜெட் அது வந்து கிட்டத்தட்ட மணிக்கு 2222 கிலோமீட்டர் வேகத்தில் போகுமா. அது வந்து நம்ம இப்போதான் நம்ம பிரான்ஸ்லேருந்து அதை இறக்குமதி பண்ணோம். அதாவது நம்ம வாரோட அரக்கன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு. இன்னொன்று ஸ்டார்ம் ஷேடோ மிசைல், பேரே பயங்கரமாக இருக்கல கேட்கறதுக்கு. அதாவது இந்த மிசைல் வந்து 250 கிலோமீட்டர் உள்ள பூந்து அடிக்கும். என்ன உள்ள பூந்து அடிக்கிறதுக்கு அதான் அடிச்சே விட்டாங்களே, 250 கிலோமீட்டர் உள்ள பூந்து அடிக்கிற மிசைல். அதுவும் இந்த வாரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த மிசைல் பேர் ஹேமர் மிசைல். இந்த மிசைல் எவ்வளோ பெரிய கட்டடமாக இருந்தாலும் சரி, அது இரும்புலேயே செஞ்சிருந்தாலும் சரி, அதை தர மட்டும் ஆக்கிரும். அந்த வெப்பனையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த வாரில். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எப்போ அந்த 9 லொகேஷனை கரெக்டாக கால்குலேட் பண்ணி அடிச்சாங்க? அதாவது ஒரு பொதுமக்கள் கூட சாகலன்னு சொல்கிற கரெக்டாக டெரரிஸ்ட் மட்டும் கனெக்ட் பண்ணி அடிச்சிருக்காங்கன்னா, இதுக்கு நம்ம காலையிலே மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க. அதாவது பாகிஸ்தானோட டெரரிஸ்ட் மூலமாக கிட்டத்தட்ட 300 அப்பாவிகள் இறந்துருக்காங்க. அதாவது 600 சோல்ஜர் இறந்துருக்காங்க. இதை நாங்கள் முதல்ல கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த காஷ்மீர் அட்டாக்கில் கூட அவங்க கரெக்டாக மென்ஸை மட்டும் கொண்டுட்டு விமன்ஸ் விட்டுருக்காங்க. அதாவது இப்போ வந்து காஷ்மீர் வந்து கொஞ்சம் அவங்க எடுத்துருக்கனால இப்போ நிறைய பேர் காஷ்மீருக்கு டூரிஸ்ட் வராங்க. இப்படி நிறைய டூரிஸ்ட் நிறைய வந்தாலும் நிறைய பேர் படிக்க போகிறாங்க. அதனால் இந்த இடத்த அவங்களே கைப்பற்றுவாங்கன்ட்டு இதை கனெக்ட் பண்ணியே பண்ணியிருக்காங்க. அதுக்காக 21 பிரிவுகளாக இருக்கிற அந்த டெரரிஸ்ட் கூட்டம் 21 பிரிவுகள்கிட்ட இருக்குதான். அது வந்து மேஜராகிற அந்த 9 லொகேஷனை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியா சைட்லேருந்து வேட்டையை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பாகிஸ்தான் இன்னைக்கு காலையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அப்பாவி பொதுமக்கள், நம்ம இந்தியாவில் உள்ள அப்பாவி பொதுமக்கள், அதாவது பார்டர் சைடு இருப்பாங்களே, அவங்கள 10 பேரை கொண்டிருக்காங்க. அதாவது பொதுமக்கள் 10 பேரை கொண்டிருக்காங்க. இந்தியா வந்து கரெக்டான பிளானிங்ல இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த நாட்டோட பொதுமக்களை கொள்ளல, அந்த நாட்டோட ஆர்மியை சண்டை போடல, அவங்க டெரரிஸ்ட் மட்டும் தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதான் இப்போ உள்ள ரீசெண்ட் அப்டேட்ஸ். பார்க்கலாம், இன்னைக்கு டே 1 தான். இதுக்கப்புறம் போக என்ன நடக்குன்னு தெரியல. ஏன்னா பாகிஸ்தான் சும்மா இருக்க மாட்டாங்க. ஆனால் இதில் நான் பர்சனலாக நோட் பண்ணது, சோசியல் மீடியாவில் சிலவர் வந்து போருக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க, சிலவர் வந்து எதுக்குப்பா இந்த சண்டையெல்லாம் போட்டு வாரெலாம் எதுக்கு போட்டு மனித நேயத்தோடு இருக்குமே அப்படின்னு சிலர் சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் எந்த சைடு இல்லை எந்த சைடு தான் கரெக்ட்னு சொல்லி நம்ம கமெண்ட்ல சொல்லுங்கள்.